அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் உலக பொதுமறை. அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களுக்கு வாழ்வதற்குண்டான வழிகாட்டியாக வாழ்க்கை தத்துவங்களை இந்த மனித சமூகத்திற்கு விளக்கித் தரக்கூடிய அற்புதமான நூலாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் அதிகம் அதிகம் நாம் ஓத வேண்டும். ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய அற்புதமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. குர்ஆன் எல்லா நிலையிலேயும் மனிதர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒன்று. குர்ஆன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே சிறப்புக்குரியதாக இருக்கிறது. பாருங்கள், குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கப்பட்டது. அதனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குகளின் சிறந்தவராக தலைவராக உயர்ந்திருக்கிறார். இந்த குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது. அதனால் அவர்கள் படைப்பினங்களிலேயே தலை சிறந்தவராகவும் நபிமார்களின் தலைவராகவும் இருக்கிறார்கள். ரஹமத்துன் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். குர்ஆன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்தார்களுக்கு அருளப்பட்டது. அதனால்தான் இந்த உம்மத் சிறந்த சமுதாயமாக உயர்ந்து நிற்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது. அதனால்தான் ஏனைய மாதங்களை விட ரமலான் மாதம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த குர்ஆன் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கப்பட்டது. அதனால்தான் ஆயிரம் 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 மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. உலகத்தில் எவ்வளவோ சிறப்பான இடங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே மக்காவும் மதினாவும் மிக சிறந்த இடமாக இருக்கிறது. காரணம், அங்கேதான் குர்ஆன் இறங்க பெற்றிருக்கிறது. ஆகவே புனிதமான ஸ்தலங்களாக இன்றைக்கு மக்களுடைய உள்ளங்களில் பதிந்திருக்கிறது. இந்த குர்ஆன் ஆரம்பத்தில் இறங்குகிற பொழுது இந்த குர்ஆனை எழுதி பாதுகாத்த சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள், அல்லாஹு தாலா சொல்லுகிறான், இவர்கள் சிறந்த சமூகம். அல்லாஹு தாலா அவர்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியை சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இந்த மக்களில் சிறந்தவர்கள் யார்? குர்ஆனை கற்று குர்ஆனை பிறர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், குர்ஆனை மனனம் செய்தவர்கள் மிகச் சிறந்தவர்கள். ஆகவே குர்ஆனுடைய தொடர்புடைய அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் வழங்கியிருக்கிறான். எனவே நாமும் குர்ஆனை ஓதி புரிந்து அதன்படி செயல்பட்டு அதை பிறருக்கு போதிப்பதன் மூலம் அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவோம். அப்படி பெறக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.